John chapter 13 verse 1. யோவான் 13:1 வாசிப்போமாக. பாஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியாக தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடி முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து இங்க யோவான் இப்படியாக எழுதுகிறாரு. நம் கவனிப்புமாக இன்னைக்கு பாருங்க, யோவான் 13:1. இன்னைக்கு ஆண்டவர் எல்லா அவருடைய பிள்ளைகள். ஆமென். எல்லாருமே அவருடைய பிள்ளைகள். இன்னைக்கு நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் யாரோட பிள்ளைங்க? ஆமென். அப்படின்னா நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்னா நம்ம மேல தேவன் அன்பு வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரை நம்புகிறவர்கள், ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள், ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு தேவன் அவருடைய அன்பை நம்மளுக்கு வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில தேவ அன்பு அப்படின்றால் தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் அப்படின்னு பார்ப்போமானால், எதுவுமே எதிர்பார்க்காமல், ஆமென், ஆண்டவர் நம்ம இடத்துல எந்த ஒரு நன்மையும் எதிர்பார்க்காமல் வைப்பதுதான் அன்பு. இன்னைக்கு மனுஷனுடைய அன்பை நீங்க பாத்தீங்கன்னா, மனுஷனுடைய கடவுள் மேல இருக்கிற அன்பை நீங்க பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டதா இருக்குன்னா, ஒரு தேவை, ஒரு மனுஷனுக்கு நம்மளுக்கு ஒரு தேவை, நம்ம குடும்பத்துக்கு ஒரு தேவை, நம்ம வாழ்க்கையில ஒரு தேவை, நம்மளுடைய சூழ்நிலையில ஒரு தேவை, நம்மளுடைய பிரச்சனையில ஒரு தேவை வரும்போது அந்த தேவனிடத்துல நம்ம காட்டுகிற அன்பை பாருங்களேன். நம்ம அந்த தேவன்கிட்ட அணுகுகிற, நம்ம அவரோடு சேருகிற, அவரோடு பேசுகிற, அவரை நினைக்கிற உணர்வை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும், ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்கும், ரொம்ப ஒரு நெருங்கினத போல, ரொம்ப அன்பு காட்டுறது போல இருக்கும். அது ஒரு மனுஷனோட அன்பு. ஆனா தேவனுடைய அன்பை நீங்க பாத்தீங்கன்னா, நீ எந்த சூழ்நிலையில நீ நின்றாலும், நீ எந்த காலகட்டத்துல நீ போனாலும், யாரு உன்னை வெறுத்தாலும், இயேசு கிறிஸ்துவானவர் உங்களை என்னை நேசித்துக் கொண்டேதான் இருப்பாரு. அல்லேலூயா. உங்களை என்னையும் அவர் அன்பு காட்டுகிறதுல தான் இருப்பாரு. இப்ப பாருங்க, நம்ம நினைப்போம் அன்பு என்பது forgiveness, மன்னிக்கிறது, மறக்கிறது, அப்படிதான் நினைக்கிறோம் அன்பு. ஆனா தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்குன்னா, சிட்சிக்கும், உன்னை கண்டிக்கும், உன்னை விடுதலை ஆக்கும், விழுந்த உன்னை மறுபடியும் தூக்க செய்யும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எத்தனை பேர் ஹோலி ஸ்பிரிட்டை நீங்க உணர்றீங்க எனக்கு தெரியாது. பட் என் வாழ்க்கையில் என்ன சொல்றேன்னா, அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எழுதுறது போல பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இடத்துல வந்தாருன்னா அவர் உங்களை எல்லா விதத்திலும் கண்டித்து உங்களை உணர்த்துவார். தட் இஸ் ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. நம்மள வேடனுடைய கண்ணிலிருந்து, தப்பான வழியிலிருந்து, சூழ்நிலையிலிருந்து, ஒருவேளை நம்ம சில இடங்களில் உலக பிரகாரமாய் நம் வாழ விரும்புவோம், ஆசைப்படுவோம். அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கடவுள் அவர் தேவன், அவரே இரட்சகர், அவரே பிதா, அவரே குமாரன், அவரே பரிசுத்த ஆவியானவர். அவருடைய கண்கள் உங்களதான் பார்த்துக்கிட்டே இருக்கும். வாட்டவர் நீங்க எங்க வேணாலும் எது வேணாலும் செய்து கொண்டிருக்கலாம். தீமையை செய்யலாம், நன்மையை செய்யலாம், நீங்க எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்தாலும் ஆண்டவருடைய கண்ணு அவருடைய பிள்ளைகள் மேலதான் இருக்கும். கடவுள் உங்களை தான் பார்ப்பாரு.
நீ கெட்டதை செஞ்சேன்னா ஆண்டவர் அப்படியே விட்டுற மாட்டாரு. அவருடைய அன்பு உன்னை திருத்த, உன்னை மாத்த, உன்னை விடுதலையாக்க, உன்னை தப்பு வைக்க. ஏன்னா உன்னை விட்டா அவரு விடுதலை ஆக்கலனா, அவர் உனக்கு உணர்த்தலனா, அவர் உன்னை காப்பாத்தலனா, நீ ஆட்டோமேட்டிக்கா நரகத்துக்கு போயிடணும், நீ பாதாளத்துல போயிடணும், நீ பிசாசோடைய அடிமைத்தனத்துக்கு நீ போயிடணும்னு சொல்லி தேவனுக்கு தெரியறனாதான் அவருடைய அன்பை என்ன பண்றாரு, நம்மளை உணர்த்தி நம்மளை விடுதலை ஆக்குறாரு. God love, தேவனுடைய அன்பு நீ எப்படி தேடுகிறாயோ, நீ எப்படி நம்புகிறையோ, நீ எப்படி விசுவாசிக்கிறையோ, அதற்கு மேலான ஒரு அன்பு தேவனுடைய அன்பு. இன்னைக்கு அந்த வசனம் பாருங்க, திருப்பி அந்த வசனத்தை 13:1 சொல்லப்படுகிறது. பாஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு, பஸ்கா பண்டிகை அப்படின்னா யூதர்கள் அவர்களுடைய கலாச்சாரத்துல இது ஒரு நாள், ஒரு பண்டிகை. இப்பதான் கிறிஸ்துமஸ் முடிச்சிருக்கோம். எத்தனை பேர் கிறிஸ்துமஸ் கொண்டாட மாட்டோம்னு சொல்றீங்க? கேக் வெட்டினீங்களா? கொண்டாடுவீங்களா? ஏன் பாஸ்டர் இந்த டவுட்னா, இல்ல சிலவங்க எங்க இருக்கு பைபிள காட்டுங்க, show me the Bible. எனக்கு முடியல. இப்ப உங்களெல்லாம் விட்டுருங்க, நம்ம எல்லாம் ஓடி பாடி எல்லாம் ஒரு மாதிரி லேப்பா ஆயிட்டோம் பிரதர். நம்ம எல்லாம் ஓகே, ஒரு ஸ்டேஜ் வந்தாச்சு. ஐயா பச்சை சட்டை கண்ணு. இப்ப இந்த பிரதர் இருக்காரு, கிறிஸ்துமஸ் கொண்டாடல, ஷாலும் திருசபையில கிறிஸ்துமஸ் கொண்டாடல வச்சுங்களேன், சரியா? கிறிஸ்துவின் சமாதானத்தின் திருசபை பயிர் பாருங்க, சமாதானத்தின் சபைக்கு பேர் இருக்கிறது முக்கியம் இல்ல, அந்த சபையில் அந்த சமாதானம் இருக்கான்னா முக்கியம். சிலருக்கு பேர் வைப்பாங்க சந்தோஷ், ஆனா மூஞ்ச பார்த்தா ஒரு சந்தோஷமா இருக்கும். கிறிஸ்து நம்மளுக்குள்ள இருந்தா முதல்ல என்ன தெரியுங்களா இருக்கணும்? சந்தோஷமா, சமாதானமா, கிறிஸ்து உங்க கூட இருக்கணும். ஆமென். சரி, நம்ம விஷயத்துக்கு வாங்க. இப்ப கிறிஸ்துமஸ் இந்த ஷாலும் சபையில கொண்டாட மாட்டோம். we never celebrate the Christmas. ஏமா டிஃபரண்ட் டாபிக், டேஞ்சரஸான டாபிக் இல்ல. ஓகே, இப்ப கிறிஸ்துமஸ் கொண்டாடலாம். இவரோட கிளாஸ்மேட்லாம் வேற வேற உள்ளவங்க, அவங்க எல்லாம் கொண்டாடுறாங்க, ராயா கொண்டாடுறாங்க, கொம்சி பச்சாய் கொண்டாடுறாங்க, வேற என்னென்னலாம் இருக்கு, தீபாவளி எல்லாம் கொண்டாடுறாங்க. இப்ப கிறிஸ்துமஸ் கொண்டாடல அந்த சபையில்னா, அடுத்தது இவரோட சாய்ஸ், இவரோட எதிர்ப்பில என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கிறிஸ்துமஸ் தானே கொண்டாடக்கூடாது, கொப்சி பச்சை கொண்டாடுவேன், சொங்கோ அவர் ஒரு மாதிரி போட்டுட்டு சொங்சிங்கா சொங்சாங் போட்டு வருவாரு அடுத்த வாட்டி. என்ன பண்ற, எங்க சர்ச்சில் கிறிஸ்துமஸ் இல்ல, ஆனா கொப்சி பச்சை கொண்டாடுற, அப்பா பக்கி ரோட்ல நின்றுட்டு. ஐயா, வேதத்துல பஸ்கா பண்டிகை என்கிற ஒரு கொண்டாட்டம் இருந்தது. பாபிலோன் தேசத்துல அவங்க சில காரியங்கள் கொண்டாட்டத்தை வைத்தாங்க. ஆனா தேவனை அப்படின்னா கிறிஸ்துமஸ் ஆராதனை நம்ம ஆண்டவர் பிறந்தோம் அதனால அது விக்கிரமாய், அது பல வழிபாடாய் ஒரு கலாச்சாரம் அப்படின்னு அல்ல. கிறிஸ்துமஸ் என்கிற அந்த பெயரை வைத்து அநேக தேவனை அறியாதவர்களுக்கு நம்ம சுவிசேஷம் சொல்றோம், இயேசுவுடைய நன்மையை பேசுறோம். இப்ப எல்லாரும் வந்திருக்கீங்களா? சரியா? இந்த சைடு முடிச்சுடா, இந்த சைடுல யோசோபியும் இந்த சைடுல மரியாவையும் ஏதோ பிறந்த குழந்தை, நம்ம ஐஷாக்கா மக குழந்தை பிறந்திருப்பாங்க எபிகர், அதை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இயேசு நீங்க பிறந்திருக்காரு எல்லாம் பாருங்கன்னு சொல்லி நான் பிரசங்கம் பண்ணி இந்த டிராமா போட்டேன்னா அது தவறு. தவறு தானே? தவறா இல்லையா? எனக்கு நீதான் தெரியும் ஐயா.
நல்லா புரிஞ்சுக்கங்க, கொண்டாட்டம் என்பது இயேசு பிறந்த நாள் அல்ல. கொண்டாட்டம் என்பது இயேசு நம்மளை ரட்சித்தார், நம்மளை விடுதலை ஆக்கினார், வரப்போகிற கால சத்தத்துக்கு நம்மளை கொண்டு போக போகிறோம். அந்த கொண்டாட்டம் தான் நம்மளுக்கு திருப்தியா இருக்கணும். இயேசு பிறந்தாருன்னு வருஷம் 25ஆம் தேதி டிசம்பர் சொல்லிக்கிட்டு இருக்கிறது அதல்ல நம்மளுடைய இது. நம்மளோட வேலை அந்த நாள்ல என்ன தெரியுங்களா, வருகிற தேவனை அறியாதவங்களுக்கு இயேசு குறித்து, அவருடைய அன்பை குறித்து, அவருடைய சுவிசேஷத்தை குறித்து, அவருடைய நற்செய்தியை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறது தான் நம்மளோட வேலை. ஆமென், அல்லேலூயா. அதுல இன்னொரு கம்ப்ளைண்ட், ஏன் எல்லாம் கிறிஸ்தவ வீட்லயா போய் விசுவாசி வீட்ல கேர்லிஸ் செய்யறீங்க அப்படின்னா, எனக்கு பதில் சொல்லுங்க. இயேசு புறஜாதி வீட்டுல போய் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரா? வேத பண்டிதர் வேதத்தை படிச்சு கிழிச்சவங்களே சொல்லுங்க. இயேசு போய் சுவிசேஷம் சொன்னாரு, எங்க சொன்னாரு? இங்க ஏற்கனவே ஒருத்தர் தான் இயேசு எது சொன்னா நல்லதுதான் சொல்லுவாரு, ஆனா என்ன சொன்னான்னு கேட்டா சொல்ல மாட்டார். சொல்லுங்களேன், இயேசு எங்க போய் பிரசங்கம் பண்ணாரு? யார் வீட்டுல விசேஷம் சொன்னாருன்னா மார்த்தாள் வீட்டுக்கு போவார், லாசர் வீட்டுக்கு போவார். தேவ ஜனம் எங்க இருக்காங்க போய் அவர் உட்கார்ந்து சுவிசேஷத்தை சொல்லுவாரு. அப்ப இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு கிறிஸ்து நம்மளோட விசுவாசி வீட்டுக்கு போய் அங்க சுவிசேஷம் இயேசு பிறந்த நற்செய்தியை சொல்லும் போது அந்த இடத்தெல்லாம் யாரு வர? தேவனாரி. உங்களுக்கு தெரியுங்களா, இந்த ஷாலும் சபையில போன வருஷம் நம்மளுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட்டிங் போய் அந்த ஹாஸ்பிட்டல் விசிட்டிங்ல வந்து கைப்பிடிதில ஒருத்தர் பார்த்துட்டு அந்த பாய்க்கு ரொம்ப ஆர்வமாகி அவர் என்ன சொன்னார்னா, கிறிஸ்துமஸ் வருது, அந்த வீட்டுலாம் பாட்டு பாடுவாங்களே செய்வீங்களா கேட்டார். நாங்கள் செய்வோம். அப்படின்னா எங்க வீட்டில் வந்து பாட்டு நீங்க வந்து செய்யறீங்களா, தாத்தாவை கூட்டு வரீங்களா அப்படின்னு. நான் கூட்டு வரேன். என்ன மாதிரி தாத்தா வேணும்? ஒல்லியான தாத்தா வேணுமா, குண்டான தாத்தா? நீங்க ஏதோ ஒரு தாத்தா கூட்டு வாங்க. கூட்டு பண்ணு. அது என்ன வீடுன்னு தெரியல. நேரம் போறோம் அவங்க வீட்டுல. அந்த வீட்டுல இருந்து போகும்போது 2 நாய். அந்த வீட்டுக்குள்ள போறோம், ஐயா சுத்தி அவங்களுடைய தெய்வங்களுடைய படம். சோ அந்த பையன்கிட்ட கேட்கிறேன், இது என்ன அந்த வீடு? இந்த இடத்துல நாங்க சாமி ஆடுவோம், இந்த இடத்துல நாங்க வந்து எங்க கடவுளை நாங்க வர வச்சு இதெல்லாம் செய்வோம். இப்ப மகிமைப்படுத்த வேண்டியது யார? இதானே எங்களோட வேலை. அங்க போய் இயேசு குறித்து சுவிசேஷம் சொல்லி அந்த குடும்பத்துக்கு இயேசு ரட்சிப்பை சொல்லிட்டு வந்தாங்க. இப்ப கேரளிங்க நான் செய்யாம இருந்தா அந்த வீட்டுக்கு போயிருக்க முடியுமா? சொல்றீங்க பிரியாணியும் ஆடுலாம் சாப்பிட்டு அப்படியே லேப்பா பிள்ளையா கிடைக்கிறீங்க. கொஞ்சம் நல்லா சேஃபா இருங்க. நியூ இயர் ஆராதனைக்கு போக போறோம், 2026 வரவேற்க போறோம். ஆமென், அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து நம்மளை ஆண்டவர் விடலை, நம்மளை கைவிடல. ஆண்டவர் நம்மளை ரட்சித்திருக்கிறார். அங்க தெளிவா போட்டு பாருங்க. பஸ்கா பண்டிகை முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகும்படியாக அப்படின்னா இயேசுவோட வேலை, இயேசுவோட அழைப்பு, இயேசு வந்த நோக்கம் நிறைவேற போகுது என்பதை இயேசு உணர்ந்து அவர் இந்த பூமியை அவர் நேசிக்கல. இயேசு வந்தாரு, பூமியை நேசிக்கல. பூமியை நேசிச்சிருந்தா நம்மளை மீட்டு இருக்க முடியாது. அவர் நம்மளை நேசிச்சனால்தான் ஹல்லேலூயா இந்த பூமியில அவர் பாடு அனுபவித்தார். நம்மள ஆண்டவர் ரொம்ப நம்ம மேல அவர் அன்பு வைத்திருக்கனால்தான் இந்த பூமியில வருகிற எல்லா சோதனை மத்தியிலும் சில நேரங்களை பாருங்க, இந்த பூமியில வருகிற டெம்ப்டேஷன், சோதனைகள், இந்த பூமியில வருகிற போராட்டங்கள், இந்த பூமியில வருகிற எதிர்ப்புகள், இந்த பூமியில வருகிற கஷ்டங்களை நீங்களும் நானும் மேற்கொள்ள முடியல. ஏன்? பிகாஸ் நம்மளுக்குள்ள நம்ம சொந்த பலம், நம்ம சொந்த ஞானம். அதான் தாவீது சொல்றான், நீயோ பட்டயத்தோட கேடகத்தோட கோலியாத்தே, நானும் தேவனுடைய நாமத்தினால வரேன். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய நாமத்துல, தேவனுடைய வார்த்தையில, தேவன் மேல இருக்கிற நம்பிக்கையில வந்தோம்னு சொன்னா இந்த பூமியில வருகிற எல்லா சோதனையிலும் நம்மளால மேற்கொள்ள முடியும்.
ஜெயிக்க முடியும். ஏன்னா உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். அதான் வசனம் சொல்லுது, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிற தேவன் பெரியவர். நம்ம தேவன் ரொம்ப பெரியவர். உலகமே சொல்லுது, கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் உலகம் சாட்சி கொடுக்குது. அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்தார். யார் சொல்றா? கிறிஸ்தவங்க சொல்றாங்களா? யார் சொல்ற? உலகமே சொல்லுது இயேசு கிறிஸ்து ஒருத்தர் இருந்தார். ஜோக்ராபி புக்கை எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? இதுல போய் படிச்சு பாருங்க. சுஜாதாவை படிச்சு பாருங்க. இயேசுக்கு முன் இயேசுக்கு பின், before Christ after. ஏன் தெரியுங்களா? இயேசு ஒருத்தர் இந்த பூமியில வந்து போக போறார் என்று உணர்ந்து அவரை தேடுகிற, அவரை நம்புகிற, அவரை விசுவாசிக்கிறவர் யாரு? அதான் யோவான் சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறவர் ஒருவரும் கெட்டு போகாதபடி அவர் நித்திய ஜீவனை அடையும்படி இவர்களுக்காக அவர் அன்பு கூர்ந்தார். நம்ம கெட்டு போக கூடாது, நம்ம மோசம் போயிடக்கூடாது, பின்தங்கி போயிடக்கூடாது, பொல்லாங்குல விழுந்துடக்கூடாது. ஆண்டவருக்காக எழுப்பி, ஆண்டவருக்காக விசுவாசித்து, ஆண்டவருக்காக ஓடு வழி போகிற நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலை விழுந்துடக்கூடாது, பின்தங்கி போயிடக்கூடாது. வசனம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. ஏன் சோர்ந்து போகிறோம்? தேவனோட அன்பு கூட இருக்குல்ல. ஒரு சின்ன சோதனை வந்துருச்சா விழுந்துடும். சபையில ஒரு காரியம், ஒரு சிஸ்டர், ஒரு பிரதர், பாஸ்டர் ஏதாவது சொல்லிட்டா சோர்ந்து போயிடும். நீ ஏன் சபையை பார்க்கிற, ஏன் பாஸ்டரை பார்க்கிற? நீ பார்க்க வேண்டியது தேவன் அல்லவா? நீ பார்க்க வேண்டியது தேவனோட அன்பு அல்லவா? உனக்குள்ள இருக்கிற, உலகத்தில் இருக்கிறத காட்டிலும் உனக்குள்ள இருக்கிற அன்பு தேவ அன்பு அல்லவா? பார்க்க வேண்டியது ஆண்டவர் தானே. நீங்க பாருங்க, என்னுடைய சபையில அப்படின்னா ஆரம்ப காலத்துல சிறு வயசுல இருக்கும்போது நல்ல விசுவாசமான விசுவாசிகள், அந்த ஊழியக்காரருக்கு நல்ல ப்ரொடெக்ஷனான லீடர்ஸ், மூப்பர்கள். அதுல ஒரு குடும்பம் திடீர்னு சபைக்கு வரல. அப்ப எங்க பாஸ்டர் போய் கேட்டாரு, ஏன் பிரதர் சபைக்கு வரல அப்படின்னு. அவர் சொல்லிட்டாரு, இந்த சேர்ச்சில் பெரிய துரியா மரம் இருக்கு, இவ்வளவு பழம் உழைச்சி எல்லாத்துக்கும் கொடுத்தீங்க, எனக்கு கொடுக்கல. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சில நேரத்துல எதற்கெல்லாம் நம்ம கோச்சிக்கிறோம், எதற்கெல்லாம் நம்ம முறுமுறுக்கிறோம், எதற்கெல்லாம் நம்ம எமோஷனல் ஆகும். எத்தனை பேருக்கு தெரியும் தொட்டாசிலிங்கி? அந்த இது போன தொட்டா அப்படியே இது பண்ணிக்கலாம். தொட்டாசிலி ஒரே ஒரு ஆளு கை தூக்குது, ஏன்னா அனுபவம் கூட வீட்டுல. சின்ன சின்னதுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தேவ அன்பு எவ்வளவு பெரியது? நீ சின்ன சின்னதுக்கெல்லாம் எமோஷனல் ஆயிடுற, கோச்சிக்கிற, சோர்ந்து போயிடுற. பாருங்க, ஆண்டவர் அவரோட அன்பு உங்களுக்கு கொடுத்து தந்து உங்க மேல நம்பிக்கை வச்சனாலதான் அவரோட வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறாரு. நீ வெக்கப்பட்டு திரும்பி ஒடியாதவோ, நீ வெக்கப்பட்டு சோர்ந்து போகவும், நீ உன்னோட இமோஷனால நீ எல்லாத்தையும் வெறுத்து பின்தங்கி இருக்கிறதுக்காக தேவன் அந்த அன்பை தரல. நீ ஓடு, விசுவாசத்தோடு நில்லு. நான் உன்னை நேசிக்கிறேன், என்னோட அன்பை உனக்கு தருகிறேன், நான் போறேன். அவர் வசனம் சொல்லுது, அவர் போறார். இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகும்படி, அவர் பிதாவின் இடத்துக்கு போகும்படி தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்து, நல்லா இதை அண்டர்லைன் பண்ணுங்க, இதை நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க, மத்ததெல்லாம் ஜம்ப் பண்ணி ஓடிடாதீங்க. தம்முடையவர்களிடத்தில், தம்முடைய இடத்தில் அவரோடு யார் இருக்கா? அவரை யார் தேடுறா? அவருடைய சமத்துல யார் அமர்ந்திருக்கா?
இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்தியாவுக்கு போக ஃபிளைட் எடுக்கிறோம். 10 மணி ஃபிளைட் நைட்டு. நீங்க எத்தனை மணிக்கு ஏர்போர்ட்ல இருப்பீங்க? 10 மணிக்கு தான் இருப்பீங்களா? 10 மணிக்கு போங்க. கேப்டன் வெயிட் பண்ணுவாரு. இட்ஸ் சோ பிபி சை குக்கு சமயு கதன் அப்படின்னு வர கேப்டனே. பீட்டர் சிரிக்க முடியாம சிரிப்பு அடக்க முடியாம சிரிச்சிட்டு இருக்காரு பீட்டர். எவ்வளவு வாஞ்சியா எதிர்பார்த்து இந்தியா ஃபிளைட் இண்டோவா கொண்டோவா இண்டோ 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 டேய் கொண்டு ஃபிளைட்ல ஏறணும் யாராவது கை தூக்கி காப்பாத்துங்க. இண்டிகோ 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 பார்க்கறதுக்கு ஒரு வாரம் தூங்காதுங்க. ஃபிளைட் தூக்கின்னு வராது. ஆனா தேவ சமூகத்துக்கு எப்படிப்பட்ட பிரயாசம், எப்படிப்பட்ட வாஞ்சல், எப்படிப்பட்ட விசுவாசம், எப்படிப்பட்ட தேடுதல். என் தேவனை நான் அறியும்படி, என் தேவன் இடத்துல நான் அன்பு கூறும்படி, என் தேவன் என் இடத்துல அன்பு கூறும்படி, தேவனால் உண்டாகிற பலனை நான் பெற்றுக்கொள்ளும்படி என்னுடைய தேவனை எல்லா விதத்திலும் அன்பில நான் நிறைந்திருப்பேன். எத்தனை பேரை தேவனை தேடுறாங்க? அவருடைய அன்பு அவரை தேடுகிறவர்களுக்கு, அவர் இடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் அன்பை எப்பொழுதும் பொழிய செய்கிற தேவன். அல்லேலூயா. தேவன் அன்பா இருக்கிறார். தேவன் அன்பா இருக்கிறார். அப்ப அவர் இடத்துல தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே, தம்முடைய இடத்தில் அன்பு வைத்தபடி முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். தேவனை தேடுகிறவர்கள், தேவனுக்கு அன்பு செலுத்துகிறவர்கள், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், தேவன் அன்பா இருக்கிறது போல நீங்க தேவனிடத்தில் அன்பா இருக்கிறவர்கள். நான் சொல்றேன், நீங்க உண்மையா தேவன் மேல அன்பு வைத்து உள்ளவர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு யாரும் எதுவுமே சொல்ல தேவையில்லை. நீங்க தேவன் கிட்ட அன்பு செலுத்திக்கிட்டே இருப்பீங்க. நீங்க தேவன் அன்பு கூறிக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா உங்களோட அன்பு கர்த்தர் மேல, தேவன் மேல இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அதே வசனத்துல யோவான் 16ஆம் அதிகாரம் 31வது வசனம் 32வது வசனத்தை வாசிப்போமாக. யோவான் 16ஆம் அதிகாரம் 31 32. இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போவ என்னை தனியே விட்டு விலகும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம சில நேரங்கள்ல விட்டு ஓடி போயிடும். சொல்லுவோம், ஆண்டவரை கடைசி வரைக்கும் நான் கூட இருக்கிறேன், சாட்சியா இருக்கிற, உண்மையா இருக்கிறேன், ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறேன், உடைய நாமத்தில் இருக்கிற, உடைய ஊழியத்தில் இருக்கிற, உடைய அன்புல நினைச்சிருக்கிற, நீ சொன்ன வார்த்தையில் நினைச்சிருக்கிறேன்னு. ஆனா அந்த வசனம் சொல்லுது நம்மளுடைய சூழ்நிலை. இயேசு மட்டும் அந்த கல்வாரி சிலுவையில, அதுதான் என் கடைசி படைந்த வரைக்கும் இயேசு நிலைச்சிருந்தார். இன்னைக்கு நம்ம இந்த திருச்சபையில கிறிஸ்துவின் நிமித்தம் நம்ம வாழ்க்கையில நம்ம நிலைச்சிருக்கோம். நம்ம சில நேரங்கள்ல நம்மளுடைய குணங்கள், எண்ணங்களை பாருங்களேன். நம்ம சுயத்துக்கு ஏற்ற நம்மளுடைய தீர்மானம், நம்மளுடைய ஆசை, நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய தீர்மானம், நம்மளுடைய பார்த்து. சில நேரத்துல அன்னைக்கு ஒரு பிரதர் வந்து கேட்டாரு, பாஸ்டர் நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு தான் இந்த பிரசங்கத்தை பண்ணீங்க? நான் சொன்னேன், ஆண்டவர் எதை பேச சொல்ற, நான் பேசுறேன். ஒருவேளை அந்த பிரசங்கம் உனக்கு பேசப்பட்டு எனக்கு தான் பேசணுச்சுன்னா அது உனக்கு பேசுறதா நீ விடுதலை ஆயிடு. இதே ஆசீர்வாதத்தை பேசி உனக்கு எனக்கு தான் பேசுறேன்னா அது சந்தோஷமா ஏத்துக்க முடியுதுன்னா, கண்டிக்கும் போது, உணர்த்தும் போது, வெளிப்படுத்தும் போது அதையும் நீ ஏற்றுக்கொள்ளணுமே. அது மட்டும் ஏன் முறுப்பு இருக்கிற? அது மட்டும் ஏன் உன்னுடைய கசப்பையும் கோவையும் ஆதங்கமையும் காட்டுற? உங்களுக்கு ஒண்ணு தெரியுங்களா?
தேவனுடைய சமூகத்தில் நீங்களும் நானும் கீழ்ப்படிய முடியலன்னா, ஹலோ ஹலோ இருக்கிறேன் கை தூக்கிட்டார், நான் இருக்க பசங்க தானே, நீ எங்கேயா போய் கீழ்ப்படி போறீங்க? கீழ்ப்படி முடியுமா? சாரமா முடியுமாமா? முடியுமா? இங்க கீழ்ப்படி முடியும், எங்கேயாச்சும் கீழ்ப்படியா? கணவன்ட்டு கீழ்ப்படிய முடியுமா? மனைவிட்டு கீழ்ப்படிய முடியுமா? ஸ்கூல்ல கீழ்ப்படிவியா? வேலை இடத்துல கீழ்ப்படிவியா? சொல்லுங்க, எங்கதான் கீழ்ப்படிவ? சபையில உன்னால கீழ்ப்படிய முடியல, கோவம் வந்துருச்சுன்னா மைக்கில் அடிச்சுட்டீங்களாடா, மைக் ஸ்டாண்டா ஒழுங்கா இருக்கும். யார் பண்றது? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியில் உலகி நான் என்னையா நீ எந்த ஆவியை தகுத்து இருக்கிற? ஹம்பிள்னஸ் ஒரு கீழ்ப்படுத்தல, பொறுமை இல்ல, தாழ்மை இல்ல. அவங்க 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 பகுதியில தவறாவே இருக்கட்டுமே, ஏன் உன்னால மன்னிக்க முடியல? ஏன்? கிறிஸ்து அப்படியாமா சிஸ்டர்? கிறிஸ்து அப்படியா? கிரைஸ்ட் அப்படியா? அவர் எல்லாருக்கும் எல்லாமானவர். He never against anyone. அவர் யாருக்கிட்டையும் எங்கேயுமே எதிர்த்து நின்றதே இல்லை. அவர் தாழ்மையும் பொறுமையும், அவர் எல்லாத்துக்கும் எல்லாமா இருந்தார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இல்ல, இயேசுவோட அன்பு உங்களுக்குள்ள இருந்தா யாருக்கிட்டையும் நீங்க வாக்குவாதம் பண்ண மாட்டீங்க, பொறுமையா போவீங்க. அல்லேலூயா. எப்படி போவீங்க? முடியல பஸ், ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ண மண்டைக்கு மேல ஏற்றிடுறாங்க பஸ். அப்படியே தான் சொர்ண கூடு வந்துச்சுன்னா அப்போ கொஞ்சம் குறைச்சிருங்க. எல்லாம் பாபாசும் மகாலியும் பண்றாங்க வேலை. சொர்ண கூட வந்துருக்கு. முன்னெல்லாம் எங்க வீட்டுல நாய்க்கு சொர்ணர்கள் இருக்கா இல்லையான்னு காதை பிடிச்சி தூங்குவாங்க, கத்தம். இப்ப எத்தனை பேருக்கு சொர்ணம் இருக்குன்னு காதை பிடிச்சி தூக்க நான் தெரிஞ்சு நினைக்கிறேன். நீ தேவனுடைய பிள்ளை தானே, சந்தேகப்படாதீங்க. நீங்க தேவனோட பிள்ளை தானே முதல்ல சொல்லிட்டீங்க. நீங்க தேவனோட, அப்ப நம்மளுக்குள்ள எந்த அன்பு இருக்கணும்? என்னது இருக்கா? இல்லை, இருந்திருந்தா வந்திருக்கும், அதனாலதான் வரல. என் மனைவி என்ன மறைக்கிறாங்க. இருக்கா? தேவ அன்பு இருக்கா? இருக்கா சார்? லிமிட் தான் பா சார். இருக்கா சார்? யாரா கம்ப்யூட்டா போச்சு. இயேசு நம்மளுக்கு கொஞ்சம் கொடுக்கலையே. வசனம் சொல்லுது, வானம் பூமி எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்துக்கு அவருடைய அன்பு பெரியதான். இன்னைக்கு தேவ அன்பு சகலத்தையும் சகிக்கும். எலிசபெத், சகலத்தையும் தேவ அன்பு இருக்கிறனால தான் சகிச்சு இருக்கு, இல்லைன்னா கல்லுதான். ஆமென். தேவ அன்பு அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் தருகிறார். அவரை தேடுகிறவர்கள் தேவ அன்பை பெற்றுக் கொள்வார்கள். தொடர்ந்து வாசிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவர் தன் இடத்துக்கு போய், உங்க இஷ்டத்துக்கு. உங்களுக்கு தெரியலையா நீங்க தேவனோட பிள்ளை? உங்க இஷ்டத்துக்கு நீங்க போக தேவன் அழைக்கல. உன் விருப்பத்துக்கு, உன் தீர்மானத்துக்கு, உன் சிந்தைக்கு வேண்டாம். இஸ்ரேல் ஜனங்க அவங்க சித்தத்துக்கு, அவங்க விருப்பத்துக்கு போறதுனாலதான் 1ஆவது இடத்துல ஒரு விதமான பூச்சி அதை அவங்கள அட்டாக் பண்ணப்ப, அவங்கள கடித்தப்ப அவங்க எல்லாம் விஷம் கொண்டு இறந்தாங்க. வேதம் போட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பாருங்களேன், அவங்க இஷ்டம் இல்லையா? நீங்கள் நானும் தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனுடைய சத்தியத்தின்படி நடப்போமானால்
அவர் நம்ம கூடியதான் இருப்பார். அவரோட அன்பு நம்ம கூடியதான் இருக்கும். நம்மள எல்லா விதத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் அவரோட அன்பு நம்மளை தாங்கும். ஹல்லேலூயா. பாருங்க, சில நேரங்கள்ல நம்ம தெய்வ அன்புல நிறைஞ்சு இருந்தோமா, உலக அன்பு நம்மளுக்கு அவ்வளவு பெருசா தெரியாது. ஆமென். ஹல்லேலூயா. சிலவங்க என்கிட்ட வந்து கேட்பாங்க, ஏன் பாஸ்டர் இவ்வளவு பெரிய பிரச்சனையில சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப கூலா இருக்கிறீங்க, எப்படி பாஸ்டர் இதுன்னா? அதோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? என் கூட தேவனோட அன்பு இருக்கு. உங்க கூட தேவனோட அன்பு இருந்தா உலக அன்பு தண்ணிச்சு போனாலும் நீங்க கவலைப்பட மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம கூட தேவ அன்பு இருக்கு. நம்மளோட தேவ அன்பு இருக்கிறதுனால எல்லா காரியங்களையும் தாங்கவும் சுமக்கவும் மேற்கொள்ளவும் தேவனோட அன்பு நம்மளுக்கு போதும் ஐயா. உலக அன்பு வேண்டாம். இன்னைக்கு உலக அன்பு நம்மளுக்கு பகையை கொண்டு வருகிறது, விரோதங்களை கொண்டு வருது. சிலவங்களை போய் பார்க்கும்போது பசங்க எனக்கு பிரஷர் கூட ஏறிடுச்சு. ஏன் பிரஷர் கூட ஏறிச்சு? இவங்களை நினைச்சேன், இவரை நினைச்சேன், பிள்ளைய நினைச்சேன், எனக்கு பிரஷர் ஏறிச்சு. தேவ அன்பு இருந்தா நான் சொல்றேன், இதெல்லாம் நீங்க பார்க்காதபடி தேவனோட அன்பில எப்பொழுதும் நினைச்சிருக்கோம். ஆமென். பிரஷர் உள்ளவங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு ட்ரீட்மெண்ட், நல்லா போய் பக்மனோட பாடலை தட்டி கொஞ்ச நேரம் காதை வச்சு கேளு. எவ்வளவு பெரிய ப்ரெஷர் இருந்தாலும் அப்படியே லெவல்ல. நேற்று என் சன்னு சொன்னாரு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்லை இன்னும் இல்லை, நம்ம இப்போ ரிசர்ச் சாங்னு தட்டி விட்டாரு. ஒரு 2 பாட்டு கூட முடியல, எங்க காடியில் இருந்த சூழ்நிலையே எல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. தெய்வ பிரச்சனை எங்க இருக்கோ அங்க சமாதானத்தை கத்த தருவார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தெய்வ பிரச்சனை வேணும், தேவனோட அன்பு வேணும். இல்லைன்னா நம்ம உலக பிரகாரமாய் பேச ஆரம்பிச்சிடும், உலக பிரகாரமாய் செய்ய ஆரம்பிச்சிடும், உலக பிரகாரமாய் நடக்க ஆரம்பிச்சிடும். உலகத்தார்களோடு தேவன் அறியாதவர்களோடு போய் ஆலோசனை கேட்போம். துன்மார்க்கருடைய கேட்போம். பாரு, வீட்டுல நிம்மதியே இல்ல, கத்திக்கிட்டே இருக்காங்க. இப்ப துன்மார்க்க என்ன சொல்லுவாரு? தேவன் அறியாதவங்க என்ன சொல்லுவாங்க? அதான் அப்பயே சொன்னேன், புக்கி ஜாலியில விஜய் வர்றாருன்னு, நீ போயிட்ட நேரம் ஜெயிச்சு அங்க வந்ததுன்னா பாருங்க, மின்ரோடு சிரிக்குதுங்க. அப்படின்னா பாருங்க எவ்வளவு எஃபெக்ட் ஆயிட்டு. இயேசு சொன்னார், பரத்துல இருந்து ஒரு அதிகாரம் வரலன்னா என்னை விடுதலையாக்கும். இன்னைக்கு நம்மளுக்கு தேவனுடைய அன்பு இருந்தா நம்ம எல்லா விதத்திலும் விடுதலை ஆகிறோம். ஆமென். அதே யோவான் 13:35 வசனத்தை பாருங்க. நீங்கள் யோவான் 13:35, நீங்கள் ஒருவர் அன்பு உள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஒருவருக்கு ஒருவர் நம்ம என்னவா இருக்கணுமா? ஒருவருக்கு ஒரு என்னவா இருக்கணும்? இருக்கா? குடும்பத்துல இருக்கா? சபையில இருக்கா? சொல்லுங்க, அன்பா இருக்கிறோமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா. அன்பு எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய சிந்தையில சொல்லுங்க, அன்பு எப்படி வரும்? அவங்க காட்டல, நான் எதுக்கு காட்டணும்? அவங்க தரல, நான் ஏன் போய் பேசணும்? அவங்க பிரேசல சொல்ல, நான் எதுக்கு பிரேச? இது அன்பு. சொல்லுங்க, அன்பு என்னது உங்களுக்கு தெரியுங்களா? இந்த சபை விசுவாசிக்க மட்டும் நான் என்பி இது எவ்ரிடே வார்த்தை அனுப்புறது இல்லை. நேத்து கூட நினைக்கிற ஒரு 2-3 நாள் முன்னாடி ஒரு சிஸ்டர் எனக்கு கால் பண்ணாங்க. டிக்டாக்ல என்னோட பிரசனத்தை பார்த்துட்டு, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் அந்த டைம்ல இந்த கிறிஸ்மஸோட ப்ரோக்ராம்லாம் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்தேன், கொஞ்சம் டென்ஷனாக இருந்தேன். கரெக்டாக அவங்க அடிப்பாங்களா? நான் சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், அம்மா சாரிம்மா, நீங்கள் சபைக்கு போகிறோம்மா? ஆமாம் பாஸ்டர், நான் ரட்சிக்கப்பட்டு ஒரு 3-4 வருஷமா சபைக்கு போகிறது இல்லை. ஓ அப்படியா? அப்படின்னா வெளியே இந்த இடம் அவங்க வெளியே
லோவா நெகிரி நெகிரி. ஓ அப்படியா, இங்க வந்து இந்த ஒரு 3 வருஷம் மேல ஆச்சு பேசாம இங்கே போறது இல்லை. ஓ அப்படியா, இப்ப மட்டும் ஏமா அப்படின்னு. இல்ல எனக்கும் என் கவனவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை. எனக்கு நல்லா தெரியும் ஜோம் பண்ணா விடுதலை ஆயிரும்னு. அதனால நீங்க எனக்கு உள்ள டிக்டாக்லாம் பார்த்தேன், எனக்கு ஜோம் பண்ணுங்க என் குடும்பத்துல விடுதலை. எனக்கு வந்து பாசர் நல்லா சுறுசுறுப்பாக இருந்து விசுவாசிய சோம்பேறியா விட எனக்கு பிடிக்காது. நான் ஓடனா நீயும் ஒரு மைல் தூரம் உன்னை வலுபந்தம் பண்ணா நீ என்ன பண்ணுமா? 2 மைல் தூரம் வேதம் தானே சொல்லிச்சு. ஆமா தானே? இப்ப இந்த சிஸ்டரு என்ன ஜோம் பண்ண சொல்றீங்க. இப்ப நான் ஜோம் பண்ணா போதுமா சிஸ்டர்? இல்லை நீங்களும் ஜோம் பண்ணா நல்லது. நீங்களும் ப்ரே பண்ணாதான் தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்யணும். நான் ஜோம் பண்ணா நடக்கும். ஆனா என்னோட வேலை என்னன்னா உங்களை ஜோம் பண்ண வைக்கிறது தான் என்னோட வேலை. Faith not by pastor. என்னால விசுவாசம் வரக்கூடாது தேவன் மேல, உங்களால விசுவாசம் உண்டாகும் தேவன் மேல. அப்ப அந்த சிஸ்டர் சொன்னேன், சிஸ்டர் நல்லது நான் ஜெபிக்கிறேன், ஆனா நீங்க சபைக்கு போல. நீங்க சபைக்கு போகணும். ஒரு சபை எங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா அந்த பாஸ்டர் நம்மளுக்கு இந்த பாஸ்டர் கடிங்க, அங்க போங்க, அந்த பாஸ்டர் பேசுங்க, நான் ஜோம் பண்றேன், ஆண்டவர் விடுதலை ஆக்குவாங்க. ரொம்ப அமைதியா கேட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சரி ஓகே போயிடுவாங்க. மறுநாள் காலையில நான் வசனம் அனுப்பலான்னு ஒரு வசனத்தை அனுப்புறேன். எனக்கு இந்த மேல வசனம்லாம் அனுப்பிட்டு இருக்காதுங்க. உங்களை ஜெபிக்க சொன்னா ஜெபிக்கிறதுக்கு என்ன லெக்சர் பண்ணிட்டீங்க 1/2 மணி நேரம். நானே குடும்ப பிரச்சனைகள் இருக்கேன், ஜெபிக்க முடியல சொல்ல தானே. அது என்ன லெக்சர் பண்ண. அதுல அது சிஸ்டர் வந்திருக்கீங்களோ எல்லாம் ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. அடி இருக்கு எனக்கு இப்படிதானே. அடி வாங்கிக்கிறேன், நோ ப்ராப்ளம், எல்லாம் வாங்கினது தானே பேசுறாங்க. என் மனைவி கூட சொல்லு. ஏன்னா காலையில எனக்கு கிறிஸ்துமஸா இல்ல கிறிஸ்துமஸ் மறுநாள் தெரியல, காலையில எனக்கு பாட்டு, ஒரு வசனம் அனுப்புனதுக்கு என்ன பாட்டு எனக்கு. பரவாயில்ல நானே பாத்துக்கிறேன் பிரச்சனைய. பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம். ஆண்டவரே ஒரு வசனம் அனுப்புறதுக்கு பாட்டு. ஏன் நல்லா கவனமா கேளுங்க. சபை யாரையும் நான் குற்றப்படுத்தல, தவறு எடுத்துக்காதீங்க. நம்மளுடைய மென்டாலிட்டி என்ன தெரியுங்களா? மென்டாலிட்டினா சுபாவம், குணம், எதிர்பார்ப்பு, சிந்தை. நான் இங்கதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சேர்ச்சிக்கு போனா நம்மளுக்கு உதவி கிடைக்கும். பாசரை பார்த்தா பாருங்க, உண்மையிலே இவ்வளவு 9-8 வருஷமா சபை ஆரம்பிச்சு. 8 வருஷத்துல இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் என்னால மறக்க முடியாத கிறிஸ்துமஸ். பிரேக் த்ரூ. ஏன் பாஸ்டர்னு போல பாக்குறாரு. ஏன்னா வருஷம் என் விசுவாசி வந்து என்னை பிளஸ் பண்ணுவாங்க, லவ் அப்படி கொடுப்பாங்க, பிளஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த வருஷம் எந்த விசுவாசி எனக்கு கொடுக்கல. நான் நினைச்சேன் பரவாயில்ல, ஆண்டவர் ஏதோ சித்த வச்சிருக்கிறாரு. ஆனா ஒரு விசுவாசி கீழே சாப்பிட போனேன். அது எவ்வளோ இத்தனை வருஷம் காணா போன ஒரு ஆடு. பஸ் 20 லிட்டர் எண்ணெய் ஊத்த காசு 20. அப்போதான் வாய் வேகமா பழங்கி விளைஞ்சி வாயில இப்படி போறேன். காலையில சாப்பிடலையா, அப்படியே பசியில இருக்கிறேன். சிஸ்டர் பக்கத்துல உட்காந்து, இந்த வருஷம் தான் மறக்க முடியாத வருஷம், என்கிட்ட ஒண்ணு வாங்கிட்டு போகுது, சாப்பிட்டு கொடுக்குறேன், பர்ஸ் மேல வச்சுட்டேன். சபை நல்ல கவனமா கேளுங்க. அரிசி பருப்பு காசு கொடுக்கறதுக்கு சபை இல்ல. விசுவாசம், தேவ அன்பு, தேவனால் உண்டாகிற மனம் திரும்புதல், பரலோக ராஜ்யம் என்கிற ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்துகிறதா சபை. சார் தவறா சொல்லுங்க சார், ரைட்டா? சார் புதுசா நீங்க சொல்லுங்க, கரெக்டா சார் நான் சொல்றேன். ஆனா நம்மளுடைய ஏக்கா மறைக்கிறீங்க இல்ல சொல்லு எதா இருக்கா? எஸ், நம்மளுடைய குணம் எப்படி தெரியுமா இருக்கு? சபை ஏன் நல்லா நினைச்சு பாருங்க.
எத்தனை பேர் சீன கோயில்ல பஸ் வேன் அனுப்பி எல்லாரும் கோயிலுக்கு வாங்கிட்டு இருக்கான்? மஸ்ஜித்ல எத்தனை ஃபிளைட் அனுப்பி எல்லாரும் மஸ்ஜிதுக்கு சூறா போவாங்கன்றாங்க. சிஸ்டர் வேகமா தலையாடுறாங்க. எத்தனை திருசலங்கள் இங்க இருந்து போறோம்ல, பிள்ளைங்க போறோம், கேளுக்கு போறோம், எங்கேயோ போறோம். எத்தனை ஐயர்கள் உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பஸ் அனுப்பி எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க. அறிவு பார்க்குது சிஸ்டர். சிஸ்டர் எங்கேயோ போயிட்டாங்க. ஏன் திருசபையில மட்டும் இது செய்யறாங்க தெரியுங்களா? உன்னோட மேன்மையும் உன்னோட உயர்வும் உன் பணத்துக்கள்ல அழியாத ஆத்மாக்காக தான் சபைகள் இன்னைக்கு பாடுபட்டு இருக்கு. உன்னை தேவ ராஜ்யத்திற்கு கொண்டு சேர்க்கப்படும். இன்னைக்கு சபையில நம்மளோட மைண்ட் என்ன தெரியுங்களா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் கண்டெம் பண்ணல, நான் சொல்றேன். நம்மளோட பார்வைக்கு தான் இங்க கூட்டம் குறைவா இருக்கிறது போல இருக்கும். ஆனா தேவன் இருக்கிற இடத்துல தேவ தூதர்கள் நிரம்பி இருப்பாங்க. தேவ தூதர்கள் இந்த இடத்துல நிரம்பி இருப்பாங்க. ஆனா நம்மளுடைய நோக்கம் என்ன? எனக்கு கிடைக்கும். போனவர் கஷ்டப்பட்டு ஒரு குடும்பத்தை கொண்டு வந்தாங்க. கீழே சாப்பாடுலாம் கொடுத்து கீழேயும் வயலன்னு ஆகிட்டாங்க அந்த ஒரு ஃபேமிலி. அப்புறம் சிஸ்டர் சொல்லி பேக் பண்ணி அனுப்பிவிட்டுருங்கன்னா அனுப்பிவிட்டாங்க. மறுநாள் காலையில் சிஸ்டருக்கு மெசேஜ் வருது, தவிர எடுத்துக்காது, டோன்ட் மிஸ்டேக் மீ. Adisha, I won't go to work. English, very professional. Can you borrow underlinking, sister? Please don't mistake me. மரியாதை நடிச்சு ஏன் நானு உங்களை தவறு சொல்லல. நான் இன்னைக்கு ஃபுல் டைமா இருக்கிறேன். யார் வீட்டுக்கும் எனக்கு என்ன ஒத்து காசு இல்லைன்னு நான் கேட்டதில்லை. என் பிள்ளைங்க சாப்பிடலன்னு கூட நான் கேட்டதில்லை. என் தேவைகள், என்னுடைய நீட்ஸா பரத்திலிருந்து என் தேவனை என்னை போஷிக்கிறார். அவரை மட்டும்தான் நான் நம்பி இருக்கிறேன். அந்த தேவனை நீங்க நம்பினீங்கன்னா அவரோட அன்பு குறையாது. அவரோட அன்பு எப்பொழுதும் உங்களுக்குள்ளே இருக்கும். கடைசியாக அந்த வாசகத்தை வாசிச்சு முடிச்சிருக்கேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு உள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று. தேவனுடைய சீஷர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சித்தத்தை செய்றவங்க. ஹல்லேலூயா. இப்ப அன்னைக்கு ஒரு பேரண்ட்ஸ் யோசனை பாருங்க, பிள்ளை வந்து ரொம்ப செலவு பண்ணுது, அனாவசியமா செலவு பண்ணுது, தேவையில்லாம செலவு பண்ணுதுங்க. நான் கூப்பிட்டு கேட்டேன், ஏன்டா அப்படி எல்லாம் செய்யற அப்படின்னு. பசர், நான் செலவு பண்ணதுதான் எங்க அம்மா சொல்றாங்க, அவங்க செலவு பண்ணதை போய் கேளுங்க. சிலவங்க அப்படியே குடிக்கிட்டே சிரிக்கிறீங்க. இவ்வளவுதான் சொல்றேன், வேற யாரும் சொல்ல. முதல்ல நீ தான் உதாரணமா இருக்கணும் உன் பிள்ளைங்களுக்கு, உன் கணவனுக்கு, உன் மனைவிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சரியாயிட்டேன்னா, மூலக்கல் சரியானா மற்ற ஸ்ட்ரக்சர்லாம் கரெக்டா வந்துடும். நாம் சரியா இருந்தோமா தேவனுக்குள்ள, நம்மளை எல்லா விதத்திலும் கர்த்தர் நம்ம குடும்பத்தை நடத்துவார். ஆமென். தேவன் நம்மளுக்குள்ள அன்பா இருக்கிறதுனால நீங்கள் தேவனை விட்டு விலகிறாதீங்க. எப்பொழுதும் தேவன் போகக்கூடிய இருப்பார். ஆமென். தேவனை தேடுங்க, நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். எழுந்து வண்ணமாய் நாம் ஜெபம் செய்வோமாக. சர்வ வல்லமை உள்ள நல்ல ஆண்டவர், எங்களோடு கூட இருக்கிற ஆண்டவர், எங்களை வழி நடத்துகிறீர் ஆண்டவர். எங்களுடைய பலத்தினால, எங்களுடைய எதிர்பார்ப்பினால, எங்களுடைய